ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சும்மா வெளியில் வந்தேன் வாக்கிங் போகிறதுக்கு. ஆனால் இந்த கோலை பார்த்துட்டு நான் இங்கே பாருங்க க்ளவ்ஸு ஹேட்டெல்லாம் போட்டுக்க வந்துருக்குறேன். இந்த ஸ்கார்ஃப் மாதிரி க்ளவ்ஸு. இப்போ நிறைய பேர் கேட்பீங்க ஸ்னோவும் இதுவும் ஒன்றான்ட்டு. ஸ்னோ இதுவும் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, ஸ்னோக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து என்ன ஆகுன்னா வந்து பனி இந்த ஃபாக் வந்து கீழே செட்டில் ஆகி எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிடும். இங்கே பாருங்கள் மண்ணெல்லாம் ஈரமாக இருந்திருக்குது நேற்று நைட்டு. ஆனால் இப்போ வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு பாருங்க. அசைக்க முடியல, தோண்டவே முடியல. இங்கே பார்த்தீங்களா கல்லாக வருது. ஆனால் இது வந்து மண். இங்கே வர லீவ்ஸ் எல்லாம் அப்படியே உதிரியான லீவ்ஸு அப்படியே நொறுக்கிற மாதிரி அந்த க்ரன்ச் சத்த மாதிரி வரும். ஏன்னா ஃப்ரீஸ் ஆகிருக்குது எல்லாம். இப்போது இது வந்து ஸ்னோ இல்லை. ஏன்னா ஸ்னோ வந்து எப்படின்னா அட்மாஸ்ஃபியரில் கோல்டாக இருக்கும்போது, கோல்ட் டெம்பரேச்சராக இருக்கும்போது மழை பெஞ்சால் அது வந்து ஸ்னோ. இப்போ ஸ்னோ வந்து நம்ம ஈஸியாக இது தொடச்சி போட்டுடலாம். டக்குன்னு எப்படி சொல்ல டக்குன்னு மெல்ட் ஆகிடும். ஆனால் இது வந்து டக்குன்னு மெல்ட் ஆகாது. நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் மண். ஆனால் இப்படி பண்ணால் அப்படியே ஸ்னோ அப்படியே ஃப்ரீஸாக இருக்குது. இதோ இந்த பாத்து கூட பாருங்களேன். இந்த பாத்து ஃபுல்லாக அப்படியே இப்போ அப்படியே வாயிலேருந்து புகை வருது. அப்படியே இந்த வீடியோவில் கவர் ஆகுமான்னு தெரியல, வாயிலேருந்து புகை வருது. நாங்கள் பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக ஃபாகு ஃபுல்லாக அப்படியே ஸ்னோ மாதிரி வந்துட்டுருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாமே அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. காரு அந்த ஸ்வைப்பர்லாம் ஃப்ரீஸ் ஆகிடும். நம்ம சுடு தண்ணி ஊற்றுனா தான் அது வந்து அசையும், இல்லைன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுடும். அப்புறம் கார் விண்டோ அந்த விண்ட்ஷீல்ட்லலாம் இந்த சுடு தண்ணி ஊற்றணும். ஆனால் ரொம்ப சுடு தண்ணி ஊற்றிட்டா நம்ம அந்த கிளாஸ் உடஞ்சிரும். அதே மாதிரி இந்த விண்டோ அங்கெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடும். ஸ்னோ வந்தால் கூட எதுவும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆனால் தான் பிரச்சனை. நான் க்ளவ்ஸ் போட்டுட்ருக்கிறேன் 2 கையிலையும். இந்த கையில் ஒன்று, அப்புறம் இந்த கையில் ஒன்று. ஆனாலும் இந்த ஃபிங்கர் டிப்ஸு அதெல்லாம் கோல்ட் ஆகுது. நான் ஊதிக்கிட்டே வரேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து இந்த மரத்துலேருந்து எல்லா மரத்துலேருந்தையும் வின்டர் ஆகும்போது இங்கெல்லாம் விழும் இலை லீவ்ஸ்லாம். இது வந்து ட்ரை ஆகி இப்போ அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், முதல்ல அமுத்துனா நவுறும். இங்கே பாருங்கள், இந்த லேயருக்கு அடியில் மண் இங்கே மட்டும்தான் தோண்ட முடியுது. மண் இங்கே மட்டும்தான் தோண்ட முடியுது. இதுவும் மண் தான். ஆனால் இங்கே பாருங்கள் எப்படி ஃப்ரீஸாக இருக்குது. இது வந்து ஈரமாக இருந்த இடம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அப்படியே கஷ்டமாக இருக்குது இது பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள் கல் மாதிரி பிரியுது. ஆனால் இது வந்து ஃபுல்லாக மண் தான், வேறு எதுவும் இல்லை. பாருங்கள் அப்படியே ஸ்னோ எப்படி இருக்குது. இந்த முழு இடத்தையே அப்படியே கவர் ஆகுது. இருங்க இன்னொரு இடத்துக்கு போய் காமிக்கிறேன். இங்கே பாருங்க காய்ஸ் இப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் சத்தம் அப்படியே கேட்குதா? ஃபுல்லாக எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. இந்த ஜேசிபி புல்டோசர் அதோட கண்ணாடி எல்லாமே இப்போது ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அதனால் இந்த ஒர்க்கை வந்து கொஞ்சம் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க போல இருக்குது. இங்கே பாருங்கள், நான் நடக்கிறது அப்படியே சத்தமாக வருது. ஏன்னா நான் இந்த இலை இந்த ஃப்ரீஸ் ஆன இடமெல்லாம் நடந்துட்டுருக்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த புல்டோசரோட கண்ணாடிலாம் ப்ளூ கலரில் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, எல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி இருக்குது. அங்கே பாருங்களேன், அங்கே இந்த கண்ணாடிலாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி இருக்குது. பாருங்க இந்த ஸ்னோ லேயர் அப்படியே இந்த வீடியோவில் ஒழுங்காக வர மாட்டேங்குது. ஆனால் நேரில் வந்து பார்த்தா அந்த ஒயிட் கலர் அப்படியே அந்த புல் அந்த லீவ்ஸ் மேலெலாம் இருக்குது. இப்போது ஸ்னோ வந்தால் 12 o'clock ஆகும்போதே நல்லா மெல்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது வந்து எப்படின்னா நல்லா வெயில் அடிக்கணும். ஆனால்
இங்கேயாச்சும் நல்லா கொஞ்சம் வெயில் அடிச்சிடும், ஏன்னா இங்கே கேப் இருக்குது. ஆனால் அங்கே அந்த இடத்துலலாம் கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா ட்ரீஸ்லாம் மறைச்சிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த புல் மேலாம் அப்படியே ஒயிட் கலரில் இருக்கிறதெல்லாம் பனி தான் பாருங்கள், ஃபுல்லாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறோம். பாய்.